கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தைகள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பலப்படுத்துவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கான தியான பகுதி ஆவியில் ரகசியங்களை பேசுதல். வசனம் 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது நீங்கள் ரகசியங்களை பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ரகசியங்கள் உங்கள் உடல் நலம், வேலை, குடும்பம் அல்லது எதிர்கால முடிவுகளை பற்றியதாக இருக்கலாம். இருப்பினும் இந்த ரகசியங்களை மனித மனதால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அந்நிய பாஷைகளை அர்த்தத்தை சொல்லும் வரம் அவசியம். அர்த்தத்தை சொல்லும் வரத்துடன் இந்த ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியும். வேதனைக்குரியது என்னவென்றால், பல கிறிஸ்தவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் வல்லமை அல்லது சாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இதன் விளைவாக இந்த ரகசியங்களை விளக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். உதாரணமாக, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசலாம். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது நீங்கள் ரகசியங்களை பேசுகிறீர்கள். மேலும் அந்த மொழிகளை நீங்கள் விளக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் நாம் எதை பற்றியும் இருளில் இருக்கக்கூடாது. நாம் ரகசியங்களை பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவற்றை விளக்க நமக்கு உதவுகிறார். 1 கொரிந்தியர் 2:6-11 வரை கூறுகிறது, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இது ஏன் முக்கியமானது? ஏனென்றால் நீங்கள் அந்நிய பாஷைகளில் விளக்கத்துடன் பேசும்போது அது தீர்க்க தரிசனத்திற்கு சமம். எனவே தீர்க்க தரிசன வெளிப்பாடு மூலம் ரகசியங்களை, தேவனுடைய இந்த ஞானத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அல்லது நாம் விளக்கக்கூடிய விதத்தில் அந்நிய பாஷைகளில் அது நமக்கு வருகிறது. இது உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றியதா, உடனடி பயணத்தை பற்றியதா, அல்லது உங்கள் குழந்தைகளை பற்றியதா? இது உங்கள் நிதி, உங்கள் வேலை, உங்கள் தொழில் பற்றியதா? அல்லது நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு சென்று தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறீர்களா? அந்நிய பாஷைகளில் ஜெபியுங்கள். நீங்கள் ரகசியங்களை பேசுவீர்கள். அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பற்றிய தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜெபம். அன்புள்ள பிதாவே, என் வாழ்க்கைக்கான உம்முடைய தெய்வீக சித்தத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கும்
இரகசியங்களை உச்சரிப்பதற்கும் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை பெறுகிறேன். மேலும் ஆவியின் வல்லமை என்னில் செயல்படுகிறது என்றும் அது ஆரோக்கியம், பலன் மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது என்றும் நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேலும் தியானிக்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். அந்தப்படியே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். மேலும் 1 கொரிந்தியர் 2:6 தொடக்கம் 11 வரை, ரோமர் 8:26-27 வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.